Sivecha. We are going to talk about yoga philosophy with Balamurli sir. Sivecha sir. Sivecha, namaskaram. Thank you for this wonderful opportunity. இந்த யோகானா என்னன்னு நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சார் யோகான்னா என்ன சார்? ஸோ யோகானா என்ன? இன்னைக்கு யோகானா நம்ம ஆசனா அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாருமே. ரெண்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஒன்று வந்து ஆஸ் பர் பதஞ்சலி, கண்ட்ரோலிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மை மைண்ட். உங்கள் மைண்டு கிடையாது. ஸோ இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு பவர் இருந்ததுன்னா நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆஃபீஸில் ஒரு சிஇஓ இருக்காருன்னா அவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவரோட மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யோகா அப்படின்னா என்னுடைய மனதில் என்ன நடக்குதோ அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நான் யோகாவில் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு லாஜிக்கலி சயின்டிஃபிக்கலி பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் பதஞ்சலி சொன்னது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக யோகானா என்னன்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. யூனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் மாஸ்டர்ஸ் வேர்ட். வாட் இஸ் சேஸ் இஸ், ஒரே ஒரு ரியாலிட்டி இந்த உலகத்தில் இருக்கு. ஒன்றுனா, ரெண்டாவது ரியாலிட்டி நீங்கள், அது நான் இல்லாதது. ஒன்றுனா, இன்னொன்று எது நான் இல்லையோ அது. இப்போ இந்த 5 ஃபிங்கர்ஸ் வந்து என்னோட பாட்டாக இருக்குது, இந்த உடம்பு இருக்குது. இந்த ஃபிங்கரை நான் ஒழுங்காக பார்த்துக்கணும்னு நினைக்கணுமா? வேண்டாம். இது என்னோட பகுதியை தான் நான் பார்த்துக்க போகிறேன். எது நானோ அதை நான் ஒழுங்காக பார்த்துப்பேன். எது நான் இல்லையோ அதை நான் கவனம் செலுத்த மாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கே வருது? எனக்கும் அது நான் நினைக்கிறதுக்கும் நான் எது நினைக்கலையோ ரெண்டுத்துக்கும் தான் பிரச்சனை. அப்போ யூனியன் ஆஃப் மீ அண்ட் அதர், இது யோகான்னு சொல்லலாம். Who needs yoga சார்? யார் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது சார்? யார் யாருக்கெல்லாம் உடம்பு மனசு இருக்கும் அவங்களாம் யோகா பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா இது உடல் மனதை ஒரு ஒரு பர்ஃபெக்டாக ஹையஸ்ட் நிலையில் வைக்கிறது தான் யோகா. அப்போ உடல் இருக்கிற நாம பண்ணணும், மனசு இருக்கிற நாம பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்? இது ரெண்டு தான் நம்ம சொன்ன மாதிரி, இது ரெண்டு தான் நான் என்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட். என்கிட்ட உடல் இருக்கு, மனசு இருக்கு. இது ரெண்டுத்தையும் என்னோட பெஸ்ட் பாசிபிள் வேலை வச்சுட்டா என்னோட வாழ்க்கை நல்லா நடக்கும். ஆனால் இது ரெண்டும் இருக்கிறவங்க எல்லாருமே யோகா பண்ணணும். யோகா எந்த இடத்துல பண்ணலாம் சார்? எந்த நேரத்தில் பண்ணணும்? நேரம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருமே சொல்கிறது. ஒரு விதத்தில் அது ரைட். என்னென்னா, ஒரே ஒரு கண்டிஷன், வயிறு காலியாக இருக்கும். வயிறு காலியாக இருந்தால் எப்போ வேணால் பண்ணலாம். ஒன்று காலையில் இந்த சந்தியா காலம்னு சொல்லுவோம். சந்தியா காலம்னு என்னென்னா இரவும் பகலும் மீட் பண்ணுற நேரம். காலையில் 6 மணி ப்ளஸ் 6 மணி, ஒரு ½ hour 20 minutes போட்டுக்கணும். அதாவது 5:40 5:20, இல்லை 5:30 6:30. மத்தியானம் 12 மணி, இது வந்து இரவும் பகலும் மீட் பண்ணுற டைம் கிடையாது. மத்தியானம் 12ன்றது அது ஒரு வேற ஒரு அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அந்த 12 மணிக்கு முன்னாடி பின்னாடி. ஈவினிங் 6 மணி கண்டிப்பாக சந்தியா காலம், முன்னாடி பின்னாடி ½ hour. நைட்டு 12 மணி, இது 4ம் பெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் நைட்டு 12 மணி கிரகஸ்தத்தில் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா சன்னியாசி இருக்கவங்க அந்த நைட் பண்ணுவாங்க, குருஸ் கைடன்ஸ் வரும். நாம இந்த 3 பண்ணலாம். இந்த 3ல் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் அந்த சந்தியா காலத்தில் பண்ணுறது. அதுக்குன்னு காலையில் 4 மணிக்கு பண்ணக்கூடாது, தாராளமாக பண்ணலாம். அந்த சந்தியா காலத்தில் கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க, அப்படி நல்லது. இது எப்போ பண்ணாலுமே வயிறு காலியாக இருக்கணும். சுற்றி இருக்கிற காற்று நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து மேலே ரூஃப் இருக்கணும், எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ரூஃப் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி குளிரோ இல்லாட்டி ஹீட்டோ ரெண்டும் டைரெக்டாக வரக்கூடாது. அதனால் எனி க்ளோஸ்டு பிளேஸ் இஸ் பெட்டர். நீங்கள் சொல்கிறது தான் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிங்க்கு யோகாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வாக்கிங் வந்து சில பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வாக்கிங் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற பெனிஃபிட்க்கு இப்போ நம்ம யோகா பண்ணுற பெனிஃபிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? யோகாவில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பெனிஃபிட்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத பெனிஃபிட் நிறையா இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சதாக நடந்தால் தான் நான் நம்புவேன். 10 வருஷம் கழிச்சு எனக்கு பெனிஃபிட் கொடுத்தா நான் நம்ப மாட்டேன். அந்த இமீடியட் ரிசல்ட்டை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, யோகா பெஸ்ட்டா வாக்கிங் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால், நான் கேட்டால் வாக்கிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணும், வாக்கிங் பெஸ்ட்டாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, நான் நடக்கட்டுமா யோகா பண்ணட்டுமானா, நான் நடக்கிறதே இல்லைன்னு. நடக்கவே முடியாதவங்ககிட்ட நீ யோகா சொல்ல முடியுமா? முடியாது. நடக்கிறதுன்றது ஒரு தனி பயிற்சி கிடையாது. இந்த உடம்பு இஸ் மென்ட் ஃபார் வாக்கிங். இந்த உடம்போட பேசிக் திங்கே நான் நடக்கணுன்றது. நடக்கிறதா யோகான்னு நடக்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நடக்கட்டும். அவர் நடக்கவே முடியாதவர்கிட்ட யோகா பண்ணுவாரா? பண்ண முடியும். பெனிஃபிட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸசைஸ் எடுத்துங்க. எக்ஸசைஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து மாதம் டெய்லி பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவர் யோகாவுக்கு வர கேள்வி கேட்குறாரு, நான் இதுக்கு யோகா வரணும் அப்படின்னா எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோம்? இப்போ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக், 2 நர்வஸ் சிஸ்டம். நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேணாம்னா, ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று ரெஸ்ட். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசும்போது எனக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகணும். அந்த எனர்ஜி வந்து அது ஆக்ட் ஆனால் தான் நான் உங்ககிட்ட பேச முடியும். நான் பேசி முடிச்சுட்டு நான் நைட்டு தூங்கணும் அப்படின்னா இது ஆஃப் பண்ணணும். அப்போ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணணும். இந்த சிம்பத்தட்டிக் ஆஃப் பண்ணிவிட்டு பேராசிம்பத்தட்டிக் நான் ஆன் பண்ணால் மட்டும்தான் நைட் தூங்க முடியும். அப்போ ஆக்ஷன் ஒன்று இருக்குது, ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வேணும். 2 சுவிட்ச் நமக்குள்ளே இருக்குது.
ஜிம்மில் இல்லை நம்ம எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஆக்ஷன்ஸ் வச்சு ஆன் பண்ணுறோம். அப்படின்னு என்ன, நான் ஜிம்முக்கு போய் நான் எல்லா வேலைகளும் நான் பண்ணுறேன், என்னென்னலாம் உடலுக்கு நல்லதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு கம்மி. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கிங் ஜாஸ்தி, மூளையை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், உடலை அளவுக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அதனால இப்போ ஐடி கம்பெனி நிறையா பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜிம் வச்சுருக்காங்க. ஏன், ஃபுல்லாக டென்ஷனில் இருப்பீங்க, அப்போ நீங்கள் உடல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஜிம்மில் போய் பண்ணுங்க. ஒரு விதத்தில் நல்லது, நான் ஜிம் போய் என்னோட உடல் ஆக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுறேன். அப்போ மனது இங்கே இருக்குது, என் உடல் இங்கே ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. நான் ஈவினிங் போய் ஜிம் பண்ணோன்னா என் மனதும் உடலும் ஈக்குவல் ஆக்டிவிட்டி வந்து இது ஓகே. அப்போ என் சிம்பத்தட்டிக் வந்து ஓரளவு ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆகிடுது. ஆனால் என் பேராசிம்பத்தட்டிக்கு ரெஸ்ட்டு, எந்த எக்யூப்மெண்ட் இருக்குது நம்ம ஜிம்மில் வந்து ரெஸ்ட் கொடுக்குறது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அது கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறையா பார்க்குறோம், எயில்மெண்ட்டெல்லாம் நிறைய எயில்மெண்ட் வந்து உடல் உழைப்பினால டிக்ரீஸ் ஆகும், கம்மி பண்ணும். அதில் வந்து டவுட்டே கிடையாது. நான் வந்து சொல்கிறது மூலம் ஜிம்மை ஆர் எக்ஸசைஸாக கம்மியாக சொல்லலை, ரெண்டுத்துக்கும் ஒரு என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரிலாக்ஸ் பண்ணணும், எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், கிடையாது எதுவுமே. நான் படுத்து தூங்கினா ரிலாக்ஸேஷன். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். இது சின்ன குழந்தை கூட இருக்குது, எல்கேஜி யூகேஜி போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்னா என்ன, இங்கே மைண்டு. அப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் போயிடுமா? அது ஒரு சின்ன வெண்டோடு தான். உடலால் நீங்கள் வந்து ஒரு வேலையை பண்ணி ஓரளவுக்கு பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்க. இந்த உடல் உழைப்பினால தூக்கம் வருது, தூக்கம் வந்தாலும் ஸ்ட்ரெஸ் போகுது. அப்போ நான் எப்படி தூங்குறது? இதுக்கு இன்சோம்னியா, தூக்கத்தில் வர ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி. இது எப்படி அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நான் ஆன் பண்ணணும். எப்படி 2 பட்டன் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று வந்து ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு மாடர்ன் சயின்ஸில் எந்த விஷயமும் கிடையாது. மேபி நீங்கள் சினிமா பார்த்து ரிலாக்ஸ் ஆகலாம், ஒரு பீச் போய் ரிலாக்ஸ் ஆகலாம், தூங்கி ரிலாக்ஸ் ஆகலாம். பட் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து தூக்கம் வரமாட்டேங்குது. சினிமா போனால் அப்போ நல்லா இருக்குது, முடிச்ச உடனே ஸ்ட்ரெஸ் வந்து. ஸோ யோகாவில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஷாவாசனால படுத்தீங்கன்னா, இந்த காப்ஸ் போஸ்ட் சொல்லுவோம், ஜஸ்ட் சும்மா படுக்கணும். அதை ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோட படுத்தீங்கன்னா 2 நிமிஷம் தூக்கம் வரும். ஆக்சுவலாக தூக்கம் வரக்கூடாது, பட் தூக்கம் வர்றது நார்மல். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணால் தூக்கம் வரும். ப்ராக்டிஸ் பண்ண தூங்காமல் ஒரு விழிப்பு நிலை அடையும். இப்போ நம்ம தியானம்னு அதான் சொல்லுவோம், தூங்காமல் கண்ணை மூடி விழிப்பு நிலையில் தான் தியானம். அந்த தியானம் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணால் 5 மணி நேரம் தூங்கினதுக்கு சமமாகும். அந்த மாதிரி இந்த ஷாவாசனால இருந்து யோக நித்ரான்னு சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ரெண்டுமே பண்ணணும். நீங்கள் வந்து உங்களால் எக்ஸசைஸ் மூலம் ஒன்றத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும், யோகாவில் ரெண்டுமே பண்ணலாம். இது பியூட்டிஃபுல் திங். ஏன்னா இதுக்கு நீங்கள் எதுவுமே எக்யூப்மெண்ட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஒரு இடத்துல கற்றுட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக தான் சரி, அவங்களுக்கு எப்படி யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், இதான் நான் தான் என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என் கண்ட்ரோலில் கிடையாது, நான் என் கண்ட்ரோலில் இருக்கேன். ஸோ என் எதிர்பார்ப்பை கம்மி வச்சு என் பெஸ்ட்டை நான் பண்ணேன்னா இது வந்தாலும் சந்தோஷம். இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, அறிவுபூர்வமாக புரிய ஆரம்பிச்சதுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மைண்டில். கரெக்டுங்களா? நான் ஆசனா பிராணாயாமம் பண்ணி ஆர் எனி ப்ராக்டிஸ் நான் பண்ணும்போது இந்த பாடி கெமிஸ்ட்ரியை நான் மாத்துறேன். என்னுடைய வெல்பீயிங்காக என் பாடி கெமிஸ்ட்ரி மாறுது, நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஒன்று அறிவால் உணர்றது, ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு. முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஏதோ ஆஃபீஸில் நடந்துருச்சு, நான் ரொம்ப படபடப்பாக இருக்குது, ஹார்ட்டை தொட்டு பாருங்க, என்னோட ஹார்ட் படபடன்னு நடக்குது. இதனால யாருக்கு நன்மை? நான் தான், என் ஹார்ட் தான் வீக் ஆக போகுது. நாளைக்கே எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு, அட்மிட் ஆகிட்டாங்க, இப்போ அந்த ஆஃபீஸ் எனக்கு முக்கியமாக படுமா? படாது. இன்னைக்கு இதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இதில் எந்த ஒரு உறுப்பையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பண்ணாலும் அது பர்மனெண்ட்டாக வரப்போகிறது இல்லை. அப்போ இந்த உணர்ந்து நாலேஜ் வரணும். ரெண்டாவது, நாலேஜ் வந்தாச்சு, உடலில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கெமிக்கல் சேஞ்சை என் பாடிக்கு கொண்டு வரணும். இது ரெண்டும் பண்ணால் ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். முக்காவாசி பேருக்கு இதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் அவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு அந்த உண்மையை உணர்றது. யோகானா ஏதோ கை கால் தூக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையை அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்கன்னா இந்த யோகா விட்டு போக மாட்டாங்க. So why we need yoga for people and what is the purpose of yoga? ஸோ யோகா இன்னைக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு கோல் தான். சில பேர் வந்து நான் கேரியரில் பெருசாக வரணும்னு நினைப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதோட எல்லாத்தோட நோக்கமும் ஹாப்பியாக இருக்குது. எதுக்கு நான் வந்து பிஹெச்டி படிக்கணும்? ஹாப்பியாக இருக்குது. எதுக்கு நான் காலேஜ் போகணும்? ஹாப்பியாக இருக்குது. எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே ஹாப்பினஸ் தான் கோலு. ஆனால் நம்மளோட பாதைகள் வெவ்வேறையாக இருக்குது. அண்ட் இந்த பாதைகளாக நம்ம போயிட்டோமே, அந்த ரீச் ஆகிட்டோமா ஹாப்பினஸ் தான் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கோல் ஆஃப் யோகா அப்படின்னும்போது அல்டிமேட் ஹாப்பினஸ் தான். இதை நம்ம நிறைய வேர்ட் போட்டு சொல்லுவோம், கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை முக்தி மோட்சம் எது வேணால் சொல்லலாம், பட் இதுதான் யோகா. செல்ஃப் ரியலைசேஷன்னா செல்ஃப் ரியலைசேஷன், என்னுடைய செல்ஃப் இது என்ன உள்ள இருக்கோ அதை நான் ரியலைஸ் பண்ணேன்னா அது வந்து ஒரு யோகான்னு சொல்லலாம். இதுதான் பர்பஸே. தன்னைத்தானே உணர்ந்தவனுக்கு தான் இந்த உலகமும் புரிய வரும்.
அப்போ என்ன நான் உணராம உலகத்தில் நான் எங்கே சுற்றினாலுமே அதை நான் வந்து முழுமையடையாது. ஸோ வாட் இஸ் த எய்ம் அப்படின்னா, என்னை நான் உணர்றதுக்கு. என்னை நான் உணரணும்னா எங்கே போய் உணர்றது? இங்கே தான் உணரணும். அதனால கண்ணை மூடி உட்காந்தாங்கன்னா உள்ள ட்ராவல் பண்ணுவாங்க, உள்ள உணர்வாங்க எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, எப்படி அந்த உள்ள போகணுன்றது. வெளியில எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குன்னா முதல்ல இதை அட்ரஸ் பண்ணிட்டு அப்புறம் உள்ள ட்ராவல் பண்ணணும். ஸோ பர்பஸ் நான் எனக்குள்ள போனோம் அதுதான். இது அண்டம் பிண்டம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ட சராசரத்தில் யூனிவர்ஸ் எப்படி ஆகுதோ அப்படிதான் அந்த ஒரு ஆட்டம்லயும் இருக்கு. அதே மாதிரி வெளியில எது இருக்கோ அதான் உள்ள இருக்கு. ஒன்று வெளியிலேருந்து உள்ள போகலாம், இல்லை உள்ளேயே நேராக போகலாம். ஸோ அதனால இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ன்றது. பர்பஸ் அப்படின்னு எதுக்குன்னா, முதல்ல நான் வெளியில் அட்ரஸ் பண்ணும்போது இந்த யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். இப்போ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாடி இருக்குது, என்கிட்ட மைண்ட் இருக்குது, மூணாவது எமோஷன் சொல்லலாம், நாலாவதாக இதுக்குள்ளே ஒரு எனர்ஜி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடி அண்ட் மைண்ட் என் கண்ட்ரோலில் எடுத்தேன் அப்படின்னா என் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நாளைக்கு காத்தால நான் வந்து ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போனேன். யாரோ சொல்லிட்டாங்க எனக்கு வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு நான் ஷூஸ்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அலாரம் வச்சுட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கும்போது யார் அலாரம் வைக்கிறா? நான் அலாரம் வைக்கிறேன். வச்சுட்டு காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எழுந்து ஸ்னூஸ் பண்ணுறேன். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம், 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்றது. இது யார் ஆஃப் பண்ணுறது? யாரு? மைண்ட். நான் தான். வச்சது யாரு? அப்போ நான் தானே அலாரம் வச்சேன், நான் எழுந்துக்கணும் நடக்கணும்ட்டு. அப்போ நான் ஏன் ஆஃப் பண்ணுறேன்? இதுதான் உள்ள இருக்கிற கான்ட்ராடிக்ஷன். நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இதை மைண்டுன்னு ஜென்ரல் வார்த்தையில் சொல்ல மாட்டோம், மனஸ் புத்தின்னு 2 சொல்லுவோம். மனசுனா என்னன்னா, அது வெறும் சந்தோஷத்தை தான் விரும்பும். நைட்டு அலாரம் வைக்கும் போது வாக்கிங் போனால் சந்தோஷம் யார் சொன்னா? மனசு சொல்லுச்சு. காலையில் எழுந்துக்கும் போது நான் ஸ்னூஸ் பண்ணுறேன், அது யார் சொல்கிறா? அதுவும் என் மனசு சொல்லு, இப்போ தூங்குறது தான் சந்தோஷம்னு சொல்லி. இது கூட புத்தின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு மெச்சூர்டு மைண்டு, ஒரு பார்ட் ஆஃப் மைண்ட். அந்த புத்தி என்ன சொன்ன, எது ரைட்டு தப்புன்னு சொல்லு. ஸோ இந்த புத்தியும் மனசை எப்பவுமே போராட்டத்திலே இருக்கும். அந்த போராட்டத்தில் இருக்கும்போது இது யாராவது ஒருத்தர் கைட் பண்ணி கரெக்டாக சொன்னாங்கன்னா இது நம்ம வந்து யோகான்னு சொல்லலாம். பர்பஸே பார்த்தீங்கன்னா இந்த மைண்டை நான் கண்ட்ரோலில் சொல்லணும். எப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே 2 மனசு பேசும். நீங்கள் எது வேணால் படுத்துங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, யாரோ ஸ்வீட் கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது ஸ்வீட் சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லணும். ஒரு மைண்ட் என்ன சொல்லணும்? ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லணும், எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்குது, அதுவும் பெரிய அந்த ஃபேமஸ் ஷாப்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு மனசு சொல்லணும், நீ எதுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு. இப்போ இதுலேருந்து எப்படி வெளில வருவீங்க? எல்லாருக்குமே இந்த 2, எல்லாருக்குமே ரைட் எது ராங் எதுன்னு தெரியும். ஆனால் அந்த ராங் தான் பண்ணுவோம், நம்ம கண்ட்ரோலில் நாம இல்லை. அப்போ நீங்கள் அந்த பர்பஸ் பார்க்கும்போது இந்த ரைட் ராங் எனக்கு தெரியுது, அந்த ரைட்டை மட்டும் என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லி 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், வாக்கிங் போகிறேன், யோகா பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், நைட்டு கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறேன், இது எல்லாமே நான் சொல்கிறபடி கேட்டால் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்பஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வந்து ஹாப்பினஸ் தான். நான் சொன்ன மாதிரி அல்டிமேட் ஹாப்பினஸ், அதுதான் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லுவோம். பர்பஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா இந்த உடம்பும் மனதும் ஃபர்ஸ்ட் நான் என் கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ பர்பஸ் இஸ் டு கெட் அல்டிமேட் ஹாப்பினஸ். அப்ஜெக்டிவும் அதுதான், பர்பஸும் அதுதான். இப்படி இருக்கும்போது இந்த உடல் நான் கண்ட்ரோலில் எடுத்தேன்னா உடலில் நோய் இல்லாமல் நான் வாழணும், மனசை நான் கண்ட்ரோல் எடுத்தால் சந்தோஷமாக இருக்குது. அப்போ இது 2த்தையும் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அல்டிமேட் எங்கே கொண்டு போகும் அப்படின்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் போகும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டூல் நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா நாம் அதை கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். இதுதான் யோகான்றது. ஸோ இதான் அதோட பர்பஸ். அப்ஜெக்டிவ் இஸ் அல்டிமேட் ஹாப்பினஸ். ஏஜ் ஆக ஆக நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும். இப்போ சின்ன குழந்தைக்கு அவங்களுக்கு எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஏஜ் ஆக எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும்னு சொல்லலை, மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகும். நமக்கு மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆகும்போது எது வந்து எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும், எது டெம்பரரி கொடுக்கும் நமக்கே தெரியும். அப்போ சாக்லேட்டுக்கு அழுதும், இப்போ சாக்லேட் ஆக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த மெச்சூரிட்டி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெருசாக தான் நமக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். 5 வயசில் சந்தோஷமாக இருந்தோமா, 10 வயசில் இருந்தோமா, இன்னைக்கு இருந்தோமான்னு பார்த்தா 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னைக்கு சந்தோஷம் கம்மி. அது ஒரு வேற. ஏன்னா அந்த ஞானம் நாலேஜை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். குழந்தைகள் எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லாமே சொன்னால் புரியாது. நம்ம கலாச்சாரத்தில் குழந்தைகளை சில நேரம் கம்பல் பண்ணி சில ஸ்லோகம் சொல்ல வைப்போம், சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைப்போம், பழக்க வழக்கங்களை கொண்டு வரும். 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகாவில் கர்மா, சம்ஸ்கார, வாசனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இது உண்மை கிடையாது, காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். அதாவது எந்த எஃபெக்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு காசு இருக்கும். இப்போ எனக்கு வந்து கையில் வலி இருக்குது, இதுக்கு வந்து சும்மா வந்ததா? இல்லை, இதுக்கு ஒரு காசு இருக்குது. நேற்று நான் தேவையில்லாமல் தூக்கியிருப்பேன் எதையாவது, இல்லை ஏதோ பண்ணியிருப்பேன், அதனால இது வலி இருக்குது. ஸோ வலி வந்தால் நான் இன்னொருத்தர் ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கல்ச்சரில் அழகாக சொல்லுவாங்க, கல் எடுத்து ஒரு நாயை எடுத்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க? நாய் அடிக்காத, ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த நாய் ஒன்ன மாதிரி பிறக்கும், நீ நாயா பிறப்ப, அப்போ அது ஒன்றை கல்லை தூக்கி அடிக்கும். இது பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் காஸ் அண்ட் எஃபெக்ட். குழந்தைக்கு சொல்லும்போது எந்த ஒரு விளைவுக்கும்
நீ உன் செயல் செஞ்சுன்னா அந்த செயல் தான் காரணமாக இருக்கும். அப்படி சொல்லி கொடுத்தா நம்ம பண்ணணும். குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கேட்க மாட்டாங்க. சின்ன வயசு அவங்க பிஸ்கெட் சாக்லேட் தான் போவாங்க. ஒரு சாக்லேட் சாப்பிட்ற குழந்தை இருக்கு, அதுக்கு எப்படி சொல்லலாம்? சாக்லேட் நீ சாப்பிடு, நாளைக்கு வயிற்று வலின்னு சொல்லுவேன், அப்போ நான் மருந்து கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தை என்ன சொல்லும்? பரவாயில்ல பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன். ஆனால் சாப்பிட்டுட்டு மறுநாள் வயிற்று வலி எடுக்கும்போது உண்மையிலேயே ஒரு 2 மணி நேரம் மருந்து கொடுக்கக்கூடாது. அது கஷ்டமான போய் கேட்க கிடையாது, அது உணர்றது. அப்போ சொல்லணும், இந்த பெயின் வேணுமா இல்லை நேற்று சாப்பிட்ட டேஸ்ட் வேணுமா? எனக்கு சாக்லேட்டும் வேணும், வலியும் போகணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் கொடுக்குற அளவு மட்டும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லணும். 3-4 வாட்டி இந்த கான்சிக்வன்ஸ் எது வருதோ அதோட விளைவை அது பார்த்த உடனே அதுக்கே மனசுல தோணும், வேண்டாம் நாளைக்கு நான் சாப்பிடுவேன், எனக்கு வயிற்று வலிக்கும் இல்லை கோல்டு வரும், ஐஸ்கிரீம்னா இவ்வளோதான் சாப்பிடணும், அம்மா கிட்ட கேட்டு சாப்பிட்றேன்னு சொல்லணும். அப்போ அம்மா கிட்ட கேட்டு அம்மா சாப்பிடலாமா? நான் சாப்பிடுன்னா சாப்பிடுவேன். இது எவ்வளோ டிசிப்ளின் பாருங்க. என்ன நடக்க போகுது நான் பார்த்து நான் நடந்துக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டிலாம் குழந்தைங்களை கொண்டு வர முடியும். 100% புரிய வைக்க முடியாது, இதெல்லாம் ஒரு டைப் புரிய வைக்கிறது. இன்னொன்று, நம்ம அந்த கர்மா சம்ஸ்காரம் அப்படின்னா, சம்ஸ்காரம் அப்படின்னா ஹேபிட்னு அர்த்தம். சின்ன வயசுல ஹேபிட்டை ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. குழந்தைக்கு பல் தேய்க்க பிடிக்காது, விட்டுலாமா? அப்படியே கஷ்டமா இருக்கும். அது நான் ஃபர்ஸ்ட் பல் தேய்க்க சொல்லும் போது கஷ்டப்பட்டு பல் தேய்க்கும், குளிக்கும். இப்போ குழந்தை பெருசானோன்னு கொஞ்சம் தானா பல் தேய்ச்சுக்கும். அப்போ அந்த சம்ஸ்காரம்ன்றது ஹேபிட். அந்த குட் ஹேபிட்ஸை நாம தான் நர்ச்சர் பண்ணணும். நர்ச்சர் பண்ணிட்டு வர வர அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரிய ஆரம்பிக்கும். நான் பல் தேய்ச்சா எனக்கு நல்லது, நான் யோகா பண்ண எனக்கு நல்லது. அந்த ப்ராக்டிஸ்ன்றது வந்துடுச்சுன்னா தானா அது புரிஞ்சுக்கும். பட் ஈதர்வே ரெண்டுமே, குழந்தைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு சொல்ல வைக்கணும், பெரியவங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. குழந்தைக்கு நீங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க, அப்படியான உடனே நம்புவாங்க. பெரியவங்களை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். ஸோ குழந்தைக்கு எல்லா விதத்துலையும் பழக்க வழக்கத்தை, சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணியும் பண்ணி ஆகணும், சில விஷயத்தை புரியாத மாதிரி சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்? அம்மா அப்பாக்கே சொல்ல தெரியாது ரீசன். கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா உள்ள வந்து சாமி இருக்கு கோயிலாம் பார்த்தா குழந்தை என்ன சொல்லும்? அது கல்லு தானேன்னு சொல்லும். நம்மளை கேட்டா வாய் மூடு அப்படின்னு சொல்லுவோம். வாய் மூடு, பேசாம கோவிலுக்கோ உள்ள போன்னு சொல்லுவோம். இப்படி நம்ம பேசணும்னா குழந்தைக்கு புரியாது. நாமளும் அதோட சயின்ஸ் என்னன்றதை சொல்லி புரிய வைக்கணும். குழந்தைக்கு 2 விதத்துலையும் பண்ணணும். 3வதா நீங்க சொல்ற மாதிரி குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்போ குழந்தைக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் வச்சுக்கலாம், ஏதோ ஆகுதுன்னு சொல்லலாம். இது கிளினிக்கலா, பிசியாலஜிக்கலா, உடல் உபாதையினால இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல அதோட பழக்க வழக்கத்தால அந்த பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். உடல் உபாதையினால அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதை மெடிசன் வழியாக நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். தோ யோகா நம்ம ஹெல்ப் பண்ணோம் எல்லாம் பண்ணாலுமே எங்க மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை மெடிசன் வழியாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். எல்லாமே சேர்ந்து ஹோலிஸ்டிக்கா பண்ணணும், அந்த குழந்தை நல்லா ஆகும். அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல டாக்டரும் அண்ட் நல்ல ஒரு யோகா தெரபிஸ்டும் போனீங்கன்னா 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க குழந்தை. ஓகே சார். இப்போ ப்ராப்பரா யோகா லேர்ன் பண்ணணும்னா எங்க போய் கத்துக்கணும்? சில பேர் குரு கிட்ட போய் கத்துக்கணும் சொல்றாங்க, சில பேர் டீச்சர். இதோட வேரியேஷன்ஸ் இது இப்போ தெரியல, அது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? யோகால நான் குருவை தேடணும்னா குரு கிடைக்கிறது கஷ்டம். முன்ன மாதிரி உணர்ந்தவங்க இப்போ நமக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. நாம அவங்க கிட்ட போய் கத்துக்கவும் முடியாது. சப்போஸ் ஒரு குரு இருக்காரு, இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போகணும் அப்படின்னா எத்தனை பேர் போகலாம்? முடியாது. ஸோ டீச்சர் நம்ம இங்கதான் கத்துக்கலாம். ஆனால் முதல்ல டீச்சரை கண்டுபிடிப்போம், உணர்வோம். மனசுல வந்து குரு வேணும் குரு வேணும் அந்த லாங்கிங் ஜாஸ்தி ஆகும்போது குரு தானா நடப்பார். நம்ம குரு வந்து பர்சனா பார்க்க மாட்டோம். சில நேரம் ஒரு புக்கே குருவா இருக்கும், ஒரு இடம் குருவா மாறலாம், யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஒருத்தரோட லைஃபை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை நிஜமாவே ஆன்மீகத்துல நீங்க குரு கிடைக்கலாம். உங்க கண்ணு முன்னாடியே இருப்பாங்க, அவங்க ஒருத்தரோட பேச்சை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அப்ப நார்மலா தெரியும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதே அவர் சொன்ன அந்த 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 பேச்சு, அவர் பேசினது, அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசா தெரியும். ஆனால் குரு எப்போ கிடைப்பாங்க அப்படின்னா இங்க எனக்கு அந்த லாங்கிங் இருக்கும். அந்த லாங்கிங் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு நாள் அந்த குருன்றது கிடைப்பாங்க. ஸோ டீச்சர் வேற, குரு வேற. எங்க கத்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே முடிச்சுட்டு இமீடியட்டா ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா யோகால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஆரம்பிக்கணும், இவங்க ஆரம்பிக்கக்கூடாதுன்றது கிடையாது. யாரும் ஆரம்பிக்கணும், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கத்துக்கிறத விட ட்ரெடிஷ்னலா வந்தவங்க இப்போ 2 பார்க்கலாம். நீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கமா வந்தவங்க, படிச்சு டிகிரி வாங்கி வந்தவங்க. இன்னொருத்தவங்க குரு சிஷ்யா பரம்பரையில் ட்ரெடிஷ்னலா வந்தவங்க. 2 செக்டார் எப்பவுமே இருக்கு. சில இடத்துல 2மே இருக்கும். அவங்க வந்து அகாடமிக் வைஸ்லயும் அவங்க அந்த மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குரு சிஷ்யா ட்ரெடிஷனும் இருக்கும். ஸோ 2த்துல என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யா ட்ரெடிஷன். உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்னா அகாடமிக் வழி படிச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து உங்களுக்கு யோகான்னு என்னன்னு தெரியும். உண்மையான யோகா கத்துக்கணும்னா குரு சிஷ்யா பரம்பரையில வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் அதில் கத்துக்கலாம். இல்ல அந்த ட்ரெடிஷன்ல படிச்சுட்டு வந்தவங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன் நேரம் இங்கே இல்லை, ஆனா அங்க வந்து இந்த டீச்சர் கத்துக்கிட்டாரா அந்த டீச்சர்னு கத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும். அனாவசியம் மாற்ற மாட்டாங்க தேவையில்லாம. அவங்களுக்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இந்த யோகத்தை நான் வந்து ரீச் பண்ணணும், இதை நான் டைல்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அகாடமிக்கா படிச்சீங்கன்னா நீங்க மீதி மாதிரி இருக்கலாம். இப்போ நான் வந்து வேற சப்ஜெக்ட் படிக்கிறேன், அதுல நான் வந்து ஒரு பெரிய எம்எஸ்சி டிகிரியோ பிஜி படிச்சுட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன், இதுலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க அந்த யோகா வந்து ஒரு கிராட்டிடியூடா பார்க்க மாட்டோம்.
ஏன்னா நம்ம குரு சிஷ்ய பரம்பரை அதை பார்ப்பாங்க. கிராட்டிடியூட நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை வந்து என்னோட அகங்காரத்தில் ஈகோவில் நான் ஈகோ பட பார்ப்பேன். நான் ஒன்று புதுசாக கொண்டு வரேன், நான் இதுக்கு வேற நேம் கொடுக்குறேன், நான் வந்து இதை மாற்றுறேன், இதெல்லாம் போயிடும். அதனால் அகாடமிக் நாலேஜ் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் குரு சிஷ்ய பரம்பரையில் படிச்சீங்கன்னா ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. அகாடமிக்ல எனக்கு நாலேஜ் கிடைக்குது, இங்கே நாலேஜ் மட்டும் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால் எந்த இன்ஸ்டியூஷன்னாலும் ஒரு குரு சிஷ்ய பரம்பரை வந்து தான் பாருங்கள். இல்லை உங்களுக்கு டீச் பண்ணுற அந்த யோகா ஆசிரியர் அந்த பரம்பரையில் படிச்சுட்டு வந்தவராக பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். Thank you so much for joining us today, CVHR.